ஓகே கைஸ் குட். ஸோ நம்ம ஓகே ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ். ஓகே நோட் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். நோட் பண்ணியாச்சா கைஸ்? டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ். ஸோ இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம்ஸ் எதுக்காக படிக்கிறோம்? மோஸ்ட்லி இந்த ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனில இது கேட்பாங்க அதிகமா. 99% அதிகமா இந்த கம்பெனில அது கேட்பாங்க. 90% வச்சுக்கோங்க. ஓகே அப்ப அது எதுக்காக படிக்கிறோம்? டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். வாட் இஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்? நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்? டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன சார் அப்படின்னா a way to, நோட் பண்ணிக்கோங்க, a way to store and organize the datas. Okay, a way to store and organize the data. என்னோட ஸ்கிரீன் தெரியும் நினைக்கிறேன். ஓகே அப்ப வாட் இஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன சார்? டேட்டா ஸ்ட்ரக்சர், டேட்டாவை ஸ்ட்ரக்சரா மாத்துற. ஓகேவா, எனக்கு இப்படிதான் டேட்டா வேணும், எனக்கு ஈவன் தான் முதல்ல காட்டணும், இந்த டேட்டாலாம் முதல்ல காட்டணும், அந்த மட்டும் ஒரு ஆர்கனைஸ் பண்ற இல்ல, அதுக்காக படிக்கப்படுற டாபிக் தான் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர். அதை தான் a way to store and organize data அப்படின்னு சொல்றேன். புரியுதா? எக்ஸாம்பிள் போட்டு எழுதிக்கோங்க. எக்ஸாம்பிள் போட்டு லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ், லிஸ்ட் ஆஃப் யூசர்ஸ், அப்புறம் queue of task. ஓகே, queue of request, queue of request. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஐபிஎல் டிக்கெட் இந்த மாதிரி நீங்க பெரிய பெரிய ஈவென்ட்ஸ் டிக்கெட்லாம் பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கியூ பேஸ்ல போகும். எடுத்த உடனே அட் அ டைம் எல்லாரும் உள்ள போய் புக் பண்ணிட முடியாது. அந்த கியூ டக்கு 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 நீங்க கொடுக்க அந்த ரெக்வஸ்ட் ஏற்ற அப்படி முதல்ல நீ வந்தியா உனக்கு தான் முதல் ரெஸ்பான்ஸ் உள்ள போடா, அடுத்த யார் நீ வந்தியா ரெண்டாவது ரெஸ்பான்ஸ். அதனாலதான் தக்கல் டிக்கெட் புக் பண்றவங்க எல்லாருக்குமே கிடைக்காது டிக்கெட். அவன் என்ன இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து அவனோட டயத்துக்கு கரெக்டா அவன் பண்ணியிருந்தான்னா கரெக்டா அந்த 11 மணிக்கு 10 மணிக்கு கரெக்டா போறப்போ உள்ள கரெக்டா அந்த ரெக்வஸ்ட் கொஞ்சம் முன்னாடி போயிடுச்சுன்னா உனக்கு ஈஸியா உள்ள எனக்கு கிடைச்சிரும், அந்த ஃபாஸ்டா நீ பண்ணனா. புரியுதா கைஸ்? அதுதான் அந்த கியூ ஆஃப் ரெக்வஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல தான் அவன் டெவலப் பண்ணியிருப்பான். புரிஞ்சுச்சா? சோ இந்த மாட்டம் இந்த டேட்டாவை இந்த மாட்டம் நிறைய ஆக்சஸ் பண்றதுக்காக தான் இந்த மாட்டம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ங்கிற டாபிக்கை நம்ம படிக்கிறோம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதா கைஸ்? ஓகே குட். நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். ஓகே சரி சார், டேட்டா ஸ்ட்ரக்சர்னு நான் சொல்லிட்டீங்க. அல்காரிதம்னா என்ன சார்? நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் அல்காரிதம்? ஓகே சோ அல்காரிதம்ங்கிறது ரொம்ப சிம்பிள் கைஸ். நீ பஸ் ஏறியும் அதாவது நீ இப்ப நீ ஒரு நீ ஊர்ல இருக்க, இப்ப சென்னைக்கு வேலைக்கு வர, அதுக்குரிய ப்ராசஸ் என்ன? ஓகே, உங்க வீட்ல இருந்து கிளம்புற, பேக்லாம் எடுத்து வைக்கிற, சர்டிபிகேட்லாம் எடுத்து வச்சுக்கிற, எடுத்துட்டு நேரா பஸ் ஸ்டாண்ட், சும்மா ஒரு பேச்சுக்கு நான் பஸ்ல போறீங்கன்னா நேரா பஸ் ஸ்டாண்டுக்கு போறீங்க. பஸ் ஸ்டாண்ட்ல யாரும் உங்க வீட்டுல இறக்கி விடுவாங்க, அங்க இருந்து பஸ் ஏறுறீங்க, நேரா சென்னை வந்து இறங்குறீங்க. இங்க யாராவது தெரிஞ்சவங்க அவங்க பிக்கப் பண்ணிக்கிறாங்கன்னா பிக்கப் பண்ணிக்கிறாங்க. சோ அவங்க வீட்டுல போயிட்டு ரெஃபரன்ஸ் ஆகுறீங்க, இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க, திரும்ப வரீங்க, அவங்க கிட்ட சொல்லிட்டு பஸ் ஏத்தி விடுறாங்க, திரும்ப வீட்டுக்கு போறீங்க, அவ்வளவுதான். சோ இது வந்து சும்மா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். இது வந்து ஒரு ப்ராசஸ், ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்றீங்க. கரெக்டா கைஸ்? ஓகே அப்ப இதுதான் என்னது அல்காரிதம். அப்ப a step by step process. நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் அல்காரிதம் அப்படின்னா a step by step process to solve a problem. ஓகே, a step by step process to solve a problem. ஓகே, இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன தெரியுமா கைஸ்? கூகுள் மேப் தான். கூகுள் மேப் ஒர்க் ஆகுறதே இந்த அல்காரிதம் பேஸ் பண்ணி தான். இப்ப இங்க இருந்து இப்ப சும்மா பஸ் ஸ்டாண்டுக்கு போறேன்னா எது ஷார்டஸ்ட் வேஜ் தான் காட்டி கொடுக்கும். ஓகேவா? இப்ப நீ கார்ல போறேன்னா அந்த கார் கிளிக் பண்ணேன்னா அதுக்கு தேவை அது ரூட்டை மாத்தி கொடுக்கும். ஓகே சோ அப்ப அது வந்து கரெக்டா இந்த ரூட்டுக்கு போய் இதாகுது, அந்த மேப்பை பேஸ் பண்ணி அந்த அல்காரிதம் தான் ஒர்க் ஆகும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா அது பண்ணி கொடுத்து நீ எண்டு போற வரைக்கும் உனக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே நோட் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் எக்ஸாம்பிள் கூகுள் மேப்னு போட்டுக்கோங்க. அதே மாட்டோம் இந்த அல்காரிதம் பேஸ் பண்ணி உங்ககிட்ட 10 லட்சம் டேட்டா, 50 லட்சம் டேட்டா, 1 கோடி டேட்டா இருந்தா கூட அதுல ஈஸியா டூப்ளிகேட்ஸ எடுக்க முடியும், ஃபைண்ட் பண்ண முடியும். ஃபைண்டிங் டூப்ளிகேட்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. ஃபைண்டிங் டூப்ளிகேட்ஸ். ஷார்ட்டிங் சாலரிஸ். ஷார்ட்டிங் சாலரிஸ். ஒரு கம்பெனில 40,000 பேர் வேலை பார்க்கறான். அதுல எவ்வளவு பேர் வந்துட்டு எவ்வளவு பேருக்கு நான் போனஸ் போடணும், எவ்வளவு பேருக்கு வந்துட்டு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எவ்வளவு பேருக்கு இந்த தடவை நான் இன்கிரிமெண்ட் கொடுக்கணும், எல்லாமே உன்னால இந்த அல்காரிதம் பேஸ் பண்ணி அதுவே உனக்கு பண்ணி கொடுக்கும். புரியுதா கைஸ்?
ஓகே, சோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். சோ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் நீ ஜாவால படிச்சேன்னா நிறைய மீம்ஸ்ல பாத்திருப்பீங்க. எலும்பு கூட இருப்பான் அவன், ஓகேவா? ஸ்டார்டிங்ல பிஃபோர் டிஎஸ்ஏ நல்லா இருப்பான் அந்த பையன். ஆஃப்டர் டிஎஸ்ஏ எலும்பு கூடுன்னு சொல்லுவாங்க. அதோட மீனிங் என்னன்னா நீ செத்தாலும் அந்த டாபிக்கை படிச்சு முடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பெரிய கான்செப்ட். புரியுதா கைஸ்? ஓகே, சோ அப்ப நமக்கு வந்துட்டு இப்ப பைத்தான்ல ஒரு லிமிட்டடா என்ன வேணுமோ அதை நீங்க படிச்சா போதும். மோஸ்ட்லி காமனா யூஸ் பண்ற சில டாபிக்ஸ் இருக்கு. புரியுதா கைஸ்? சோ அதுல நீங்க இதை படிச்சா போதும். கிளியரா? இது ரொம்ப ஒரு மாட்ட கிரிட்டிக்கலா இருக்கும், டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த ஸ்ட்ரக்சர், இது கான்செப்ட். புரியுதா கைஸ்? அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, அப்ப இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் யாருக்காவது டவுட் இருக்கா? எதுக்கு படிக்கிறோம் அப்படின்ட்டு tell me guys. Yes or no everyone? ஓகே, அப்ப டேட்டா ஸ்ட்ரக்சர்ங்கிறது ஒரு டேட்டாவை எப்படி நம்ம ஸ்டோர் பண்றோம், ஆர்கனைஸ் பண்றோம். a way of storing a data and organize a data. அல்காரிதம்ங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் process to solve a problem. அதை சால்வ் பண்ணணும். அப்ப சால்வ் பண்ணலாம். நீ ஏன் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போற? உன் ஆதார் கார்டுல நேம மாத்திர, ஸ்பெல்லிங் செக் பண்ற, போன் நம்பர் ஆட் பண்றேன்னா அதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் என்ன ப்ராசஸ், அதை பண்ணிட்டு அதனால அந்த ரிசல்ட் சக்சஸ்ஃபுல்லா ஆகணும். சக்சஸ்ஃபுல்லா ஆகலைன்னா ஏன் சக்சஸ்ஃபுல் ஆகல அதையும் சொல்லணும். அதுதான் அல்காரிதம்ஸ்ல வரும். புரியுதா கைஸ்? ஓகே கைஸ், குட். சோ நோட் பண்ணியாச்சா? ஓகே, குட். ரெண்டாவது வேற என்ன சார் இதுல வந்து நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிஎஸ்ஏ. ரெண்டாவது என்னன்னா டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க, அதுக்கும் இதை யூஸ் பண்ணுவோம். டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்ப சும்மா தெரிஞ்சுக்கோங்க, பேசிக்கா தியரிட்டிக்கலா தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதெல்லாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனுக்கு தான் அதெல்லாம் கேட்பாங்க இன்டர்வியூல. உள்ள இதை நீ கோடிங்ல எப்படி போடுவ, என்ன பண்ணுவேன்ட்டு நீ தெரிஞ்சுக்கோங்க. அதாவது இது நான் சொல்றதுலே நேரம் உனக்கு தெரிஞ்சிருக்கும். டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னா என்னன்னா, உன்னோட கோடை எவ்வளவு ஃபாஸ்டா ரன் பண்ண வைக்க முடியும், எவ்வளவு ஃபாஸ்டா ரன் பண்ண வச்சா உனக்கு வந்து கஸ்டமருக்கு ஈஸியா இருக்கும். அப்ப ஐஆர்சிடிசி கூட 1 ஹவருக்கு ஒரு நிமிஷத்துல வந்துட்டு இது வரைக்கும் ஐ திங்க் 40,000 சம்திங் ஏதோ ஒரு சொன்னாங்க, எனக்கு நான் ஞாபகம் இல்ல. ஓகே, அதை நான் இதுல பார்த்தேன். ஆனா இப்ப அதை மாத்த போறாங்களாம். அட் டைம்ல வந்து அந்த ஒரு செகண்ட் இருக்கும்ல, இந்த 0.1 செகண்ட்ல 4 லட்சம் பேர் உள்ள என்டர் ஆகலாமா அந்த ஒரு ரெக்வஸ்ட் மூலமா. அது மட்டும் நிறைய இருக்கு. ஓகே, சோ அதுக்கெல்லாம் இந்த கோடை இம்ப்ரூவ் பண்ணிருப்பாங்க. புரியுதா கைஸ்? சோ அப்ப வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டினா என்ன சார் அப்படின்னா, உன்னோட கோடை எவ்வளவு ஃபாஸ்டா ரன் பண்ண வைக்கிற, அதுதான் டைம். நோட் பண்ணிக்கோங்க, ஹவு ஃபாஸ்ட் யுவர் கோட் ரன்ஸ். ஹவு ஃபாஸ்ட் யுவர் கோட் ரன்ஸ். ஹவு ஃபாஸ்ட் யுவர் கோட் ரன்ஸ். இதுக்கு வந்துட்டு சில கான்செப்ட் இருக்கு இதுல. ஓகே, காமன் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா காமன் இப்படி போட்டுக்கோங்க, நான் சொல்றது அப்படி எழுதிக்கோங்க. இது வந்து 0, ஓகேவா? சோ 0 ஓ, கேபிட்டல் ஓ ஆஃப் 1 அப்படின்னா என்னன்னா இன்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஸ்டன்ட் ஸ்பீடு, இன்ஸ்டன்ட். இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க கைஸ். அப்புறம் வந்துட்டு 0 ஓ ஆஃப் ஸ்மால் லெட்டர்ல என்னன்னு போட்டீங்கன்னா லீனியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு லீனியர். இந்த வேர்டெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, லீனியர். அதே மட்டும் கேபிட்டல் ஓ போட்டுட்டு அதுல லாக் என்னன்னு போட்டேன்னா, லாக் ஸ்பேஸ் என்னன்னா இதுக்கு பேர் என்னன்னா வெரி ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சிம்பிள் மீனிங். ஓகே, இத பத்தி நீங்க படிப்பீங்க போக போக. அதே மட்டும் ஓ ஆஃப் என்ன ஸ்கொயர் ரூட் போடுவாங்கல்ல, இந்த மாட்டம் ஸ்கொயர் ரூட் மேல 2 வரும். ஓகே, இது இங்க எப்படி போறது? சரி, ஓகே, ஸ்கொயர் ரூட்னா தெரியுமா கைஸ்? n ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாட்டம் போட்டீங்கன்னா இது வந்து ஸ்லோ அப்படின்னு குறிக்கும். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே அந்த டைம் காம்ப்ளெக்சிட்டிக்குள்ள வரணும். எழுதிக்கோங்க, டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு போட்டு. இது எதுக்காக நம்ம படிக்கிறோம் அப்படின்னா, ஹவு ஃபாஸ்ட் யுவர் கோட் ரன்ஸ். ஒரு கோடை எப்படி ஃபாஸ்டா ரன் பண்ண வைக்கிற, அதுல காமனான சில கீவேர்ட்ஸ் இருக்கு. இதெல்லாம் இது வந்து இதுக்கு பேரு இதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க.
நோட் பண்ணியாச்சா கைஸ்? நெக்ஸ்ட் போலாமா? எஸ் சார். ஓகே குட். நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. ஓகே ஃபர்ஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம். இப்போ ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டினா என்ன சார்? ஸ்பேஸ்னா இப்போ நிறைய ஃபைல் ஸ்டோரேஜ், நிறைய ஃபைல் அப்லோட் பண்ணுவ, அதை ஸ்டோர் பண்ணுவ, நிறைய டேட்டாவை வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி எடுப்ப, அந்த மாதிரி நிறைய கோடை வந்து கச்சமச்சம் எழுதுவாங்க. அதனால என்ன ஆகும்னா ஹேங் ஆக ஆரம்பிக்கும். ஓகே உங்களோட அப்ளிகேஷன் ரொம்ப ஸ்லோவாகும். அப்போ அங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிரிச்சு எழுதுவாங்க. மெமரி யூஸ்டு பை யுவர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. மெமரி யூஸ்டு பை யுவர் ப்ரோக்ராம். மெமரி யூஸ்டு பை யுவர் ப்ரோக்ராம். அதாவது உன்னோட இப்ப எல்லாருக்கும் தெரியும். இப்ப இந்த ஒரு நார்மல் லூப் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க பாருங்களேன். இப்ப நான் வந்துட்டு ஃபார் ஐ இன் ரேஞ்ச். ஓகே படிச்சவங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே படிச்சிருப்பீங்க தெரியும். இப்போ நான் அந்த இடத்துல 5 போட்டேன்னா எனக்கு என்ன ஆன்சர் கைஸ் வரும்? 0ல இருந்து 4 வரைக்கும் வரும். இது நார்மல் கோடு. ஓகேவா? ஆனா இதுக்கு பின்னாடி அது எப்படி மெமரி வந்து எடுக்கும். ஒரு மெமரி எடுத்துக்கும். இவ்வளவு நீ பட்டனா இதுக்கு இவ்வளவு மெமரி எடுத்துக்கும். அந்த மாட்டம் இருக்கு. இந்த 2 லைன் கோடுக்கு ஒரு மெமரி இருக்கு. நான் அந்த இஃப் வச்சு சொல்லி கொடுத்தேன் இருக்கா உங்களுக்கு? இஃப் ஆட் ஆர் ஈவன் கோடு. அதே நீ 1 லைன்ல கோடு எழுதலாம். அதையும் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கு எவ்வளவு மெமரி எடுத்துக்கும். இந்த மாட்டம் கோடை ஷார்டேஜ் பண்ணி எழுதுறப்ப மெமரி ஏன்னா கொஞ்சம் இப்போ ஒண்ணு இல்லை கைஸ். உங்ககிட்ட உன்னோட மொபைல்ல வந்துட்டு 10 GB, ஓகே 8 GB ரேம்னு வச்சுக்கோங்களேன். நீ 7 GBக்கு கேம் ஏற்றி வச்சிருந்தேன்னா மிச்சம் 1 GB தான் இருக்கு. அந்த 1 GBக்கு வந்துட்டு தான் உன்னால அதுக்கேற்ற ஸ்பீடில் தான் உன்னோட மொபைல் எடுக்கும். இல்ல லேப்டாப் வச்சுக்கோங்க 8 GB ரேம், 7.5 GBக்கு நீ வந்து ஃபுல்லாத்தையும் அப்ளிகேஷனை ஃபுல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுட்ட. ஓகே அப்ப அது வந்து ஸ்லோவாக தான் செய்யும். அப்ப ஸ்பேஸ் நீ எந்த அளவுக்கு விடுறியோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா எடுக்கும். புரியுதா கைஸ்? எஸ் ஆர் நோ? டெல் மீ கைஸ். சோ அந்த மாட்டம் ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்றப்ப நான் எப்படி வந்து அந்த இதெல்லாம் பண்றது, அதுக்காக படிக்கப்படுறதா இந்த ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது புரிஞ்சுச்சா புரியலையா? டெல் மீ கைஸ். டெல் மீ கைஸ். எஸ் சார். புரியுது. ஓகே அப்ப டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம் உனக்கு தெரியுமான்னு யாராவது கேட்டாங்கன்னா ஆமா தெரியும். என்னென்ன தெரியும்? டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு எனக்கு தெரியும். எங்க சொல்லு பார்ப்போம். அப்படின்னா நீ சொல்லுவீங்க ஆர்கனைஸ் டேட்டா, ஸ்டோர் டேட்டா, அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவீங்க. அல்காரிதம்னா என்னன்னு தெரியும். ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ், சால்வ் அ ப்ராப்ளம் தெரியும். அதுக்கு எக்ஸாம்பிள் நீங்க சொல்லுவீங்க. ஓகே அதுக்கப்புறம் எனக்கு டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பத்தி தெரியும். டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்ன? உன் கோடை எப்படி ஃபாஸ்டா எடுப்ப, அதுக்கு என்னென்ன கீவேர்ட்ஸ், இதை பத்தி சும்மா 2 கீவேர்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி, ஒரு மெமரி யூஸ்டு பை யுவர் ப்ரோக்ராம் அப்படின்னா எப்படி ஒரு கோடை வந்து பிரிச்சு ஃபாஸ்டா எடுக்க வைக்கிறது ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு சொல்லுங்க. ஓகே இது வரைக்கும் நோட் பண்ணிட்டீங்களா? டெல் மீ கைஸ். ஏன்னா நம்ம நிறைய தியரி தான் பார்க்க போறோம். நோட் பண்ணிட்டீங்களா? டெல் மீ கைஸ். எஸ் சார். ஓகே குட். சோ நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே சோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் இதுல வந்து 3வது டாபிக். ஓகேவா? டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ்ல 3வது டாபிக். இந்த மாதிரி ஒரு 10 டாபிக் இருக்கு. அரேஸ் நோட் பண்ணிக்கோங்கப்பா. அரேஸ்னாலே டிஎஸ் தான்ப்பா, டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்கப்பா. அரேஸ். ஓகே அரேஸ்னா என்ன சார் அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் மல்டிபிள் வேல்யூஸ் அப்படின்னு நீங்க அந்த லிஸ்ட் எழுதிருப்பீங்க. இங்க அதே தான் மீனிங், ரெண்டும் ஒன்று தான். இங்க வேணா இப்படி எழுதிக்கோங்க, கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். எலமெண்ட்ஸ்னா வேல்யூஸ், அவ்வளவுதான். எலமெண்ட்ஸ், கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். இதுவும் கரெக்ட் தான். இல்லைன்னா கலெக்ஷன் ஆஃப் மல்டிபிள் வேல்யூஸ். மல்டிபிள் வேல்யூஸ் இதுவும் கரெக்ட் தான். நோட் பண்ணிக்கோங்க. அரேஸ். ஓகே அரேஸ். ஓகே இதுக்கு என்ன சார் எக்ஸாம்பிள் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த மட்டும் அரேன்னு ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி எந்த நேம்லாம் கொடுத்துக்கலாம். நானும் இந்த நேமே கொடுத்துக்கோங்க மோஸ்ட்லி. ஓகே அரே பொறுத்த அளவுக்கு அரே ஈக்குவல் டு ஸ்கொயர் பிராக்கெட் தான். அது உங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று தான். 10, 20, 30ன்னு ஒரு ஆர்டரா டேட்டாவை ஸ்டோர் பண்றீங்க. இது எல்லாமே
ஒரே மெமரியில போய் ஸ்டோர் ஆகும். அதுதான் ஸ்டோர்டு இன் கண்டினியூஸ் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. எழுதிக்கோங்க, ஸ்டோர்டு இன் கண்டினியூஸ் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் நிறைய டாபிக்ஸ்ல அரே யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டோர்டு இன் கண்டினியூஸ் மெமரி. நோட் பண்ணிக்கோங்க. ஒரே மெமரியில ஸ்டோர் ஆகும். ஓகேவா? அரே. நோட் பண்ணிட்டீங்களா கைஸ்? நோட் பண்ணியாச்சா? நோட்டட் சார். ஓகே. சோ இது நம்ம ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல எதுக்கு சார் யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்ப இதுல எனக்கு 10 20 30 இருக்கு. எனக்கு 20ஆம் நம்பர் மட்டும் தான் அவுட்புட்ல வரணும். அப்ப நீங்க கோட் எப்படி எழுதுவீங்க? அப்ப அந்த அரேல இருந்து அந்த பர்టిక్యులர் டேட்டாவை மட்டும் எடுப்பீங்க. அரே ஆஃப் 1ன்னு போடுவீங்க. 0ங்கிறது என்னது? 10, 1ங்கிறது 20, 2ங்கிறது 30. அப்ப 1ஆம் நம்பர் அதோட இண்டெக்ஸ் வேல்யூ போட்டீங்கன்னா உனக்கு 20ங்கிற அவுட்புட் வந்துற போகுது. வந்துருச்சா? இப்ப புரியுதா எந்த இடத்துல அரே யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு? எஸ் ஆர் நோ? புரியுதுல கைஸ்? நோட் பண்ணிக்கோங்க. இத பேஸ் பண்ணி இப்போ ஒரு ப்ராப்ளம் சால்விங் சொல்லி கொடுக்கவா? இன்டர்வியூல எப்படி கேட்பாங்கன்ட்டு. எஸ் ஆர் நோ? நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே, சரி சார். இப்போ இத எப்படி சார் இன்டர்வியூஸ்ல வந்துட்டு கேட்பாங்க அப்படின்னா, உங்ககிட்ட நான் வந்து அந்த சினாரியோ சொல்லிடுறேன். ஹையஸ்ட் சேலரி இன் கம்பெனி. ஓகே, அதாவது நோட் பண்ணிக்கோங்க. அதாவது கிவன் டேட்டா. ஓகே, ஃபைண்ட் தி ஹையஸ்ட் சேலரி டீடைல்ஸ் இன் தி கிவன் தி டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு இல்ல, உங்ககிட்ட நான் ஒரு டேட்டா கொடுத்துட்றேன். இப்ப அந்த டேட்டா எப்படி இருக்கும்னா, ஒரு அறையில இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டேட்டா எப்படி இருக்கும்னா 10, சும்மா 5, 20, 8, அப்புறம் 3 இப்படி இருக்கு. சும்மா ஒரு போட்டு விட்டுருக்கேன். இதுல மேக்சிமம் நம்பர் என்ன தனியா எடு, இருக்கிற லோவஸ்ட் நம்பர் என்ன அதை எனக்கு தனியா கொடு. அந்த மாட்டோம். அப்ப இருக்கிற அதிகமா எவன் சம்பளம் வாங்குறான் அவன் அந்த டேட்டா எனக்கு தனியா எடு. இருக்கிறது எவன் லோவா சம்பளம் வாங்குறான் அவன் டேட்டா எனக்கு தனியா எடுன்னு நான் சொன்னேன்னா, அப்ப இது ஒரு ப்ராப்ளம் தானே? எஸ் ஆர் நோ? இது ஒரு ப்ராப்ளம் தானே? இதுவே சால்வ் பண்ணி எனக்கு அவுட்புட் கொடுக்கணும். எஸ் ஆர் நோ எவ்ரிஒன்? இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? எஸ் சார். இதுதான் இன்டர்வியூல கேட்பான். ஓகே, நான் உங்ககிட்ட ஒரு டேட்டா கொடுக்குறேன். அந்த டேட்டாவை நீ அனலைஸ் பண்ணி எனக்கு அந்த இருக்கிற டேட்டாலேயே எது வந்து மேக்சிமம் நம்பரு இருக்கு, அந்த டேட்டாலே எது மினிமம் நம்பருங்கிறத எனக்கு தனித்தனியா எடுத்துக்காட்டு. ஓகே, அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, நல்லா கவனிச்சுக்கோங்க. மேக்சிமம் வேல்யூ அப்படின்னு ஒன்னு வச்சுக்குவேன். ஓகேவா? ஒரு வேரியபிள் வச்சுக்குவேன். மேக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு மேக்ஸ் வேல்யூனா என்னன்னா மேக்ஸிமம் வேல்யூ. அது நீ எப்படினாலும் நேம் வச்சுக்க, பட் நான் சொல்றேன் சும்மா ஒரு பேச்சுக்கு. புரியுதா கைஸ்? அந்த இதுல வந்துட்டு நான் என்ன போடுவேன்னா, ஃபர்ஸ்ட் அரே ஆஃப் 0 அப்படின்னு செட் பண்ணிக்குவேன். இதே மட்டும் மின் வேல் அப்படின்னு போட்டு அதுலயும் அரே ஆஃப் 0 செட் பண்ணிக்குவேன். ஏன் அப்படிங்கறத நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. புரியுதா கைஸ்? இதுதான் ப்ராப்ளம் சால்விங். இப்ப நான் வந்து இதை லூப்ல போட்டு ஒன்னா நான் எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இருக்கு இந்த டேட்டாவை நான் வரிசைப்படுத்தணும். அதுதான் உங்களுக்கு அந்த ட்ரிக் சொல்லியிருக்கேன். எப்பேற்பட்ட ப்ராப்ளம் சால்விங் கேட்டாலுமே லூப் இல்லாம உன்னால பண்ண முடியாது. அப்ப அந்த டேட்டாவை நீ ஃபர்ஸ்ட் வரிசைப்படுத்தணும். எப்படி வரிசைப்படுத்துவீங்க சொல்லுங்க? டெல் மீ கைஸ். என்ன யூஸ் பண்ணலாம்? எனக்கு 1 by 1 வரணும் டேட்டா. அப்ப நான் என்ன யூஸ் பண்ணணும்? மறந்துட்டீங்களா? அதுக்குள்ள சொல்லுங்கப்பா. ஃபார் என்ன? ஃபார்னா என்ன? அதர்ஸ் என்னாச்சு? லூப் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம் சார். சொல்லுங்க சார். 1 by 1 அதை டிஸ்ப்ளே பண்ணலாம் ஃபார் லூப் யூஸ் பண்ணா. ஓகே, ஃபார் I இன் அரே. அரேனா அந்த வேரியபிள். கோலன் கிளிக் என்டர், பிரிண்ட் I இன் போடுங்க. அப்போ உங்ககிட்ட அந்த இருக்கிற டேட்டா எல்லாமே 1 by 1 வரும். கைஸ், இது புரிஞ்சுச்சா புரியலையா? எப்பா, நாளைக்கு இந்த கேள்வி இன்டர்வியூல கேட்டு நீங்க முடிச்சுட்டு உட்காந்துருக்காதீங்கப்பா. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈஸி தான், எல்லாமே சொல்லி கொடுத்ததுதான்.
ஓகே இங்க பாருங்க எனக்கு என்கிட்ட இருக்கிற டேட்டா எல்லாமே எனக்கு வரிசையா வந்துருச்சா ஃபர்ஸ்ட் ஓகே புரியுதுல கைஸ் எஸ் ஆர் எவ்ரிவன் ஓகே இப்போ அடுத்து என்னன்னா இஃப் ஓகே நல்லா கவனிச்சுக்கோங்க இஃப் அந்த ஐ வந்துட்டு இப்போ ஐல தான் எல்லா டேட்டா வருதோ உனக்கு தெரியும் ஓகேவா இஃப் அந்த ஐ வந்துட்டு கிரேட்டர் than ஓகே மேக்ஸிமம் வேல்யூ அதான் மேல இருக்க அந்த மேக்ஸிமம் வேல்யூ இருக்குல்ல அது அப்படி நான் போட்டுறேன் கோலன் கிளிக் என்டர் ஓகேவா சோ மேக்ஸிமம் வேல்யூ ஈக்குவல் டு ஐ இப்படி நான் போடுவேன் இதோட மீனிங் என்ன சார் எனக்கு இது புரியல அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஐல யார் வருவா முதல்ல யார் வருவா சொல்லுங்க நாங்க டேட்டா பாத்துக்கோங்க முதல்ல யார் உள்ள வருவா 3 யாருப்பா முதல்ல வருவா 10 இல்ல ஃபர்ஸ்ட் அசெண்டிங்கா எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணி சொல்லணுமா இப்போ நான் அவுட்புட்ல நான் இங்க தான் நான் போட்டுருக்கேன் அசெண்டிங் ஆர்டர் டெசெண்டிங் ஆர்டர்னு இப்போ எனக்கு வந்திருக்க இதுல யார் ஃபர்ஸ்ட் முதல்ல வருவா கொடுத்திருக்கிற டேட்டால அவ்வளவுதான் அப்ப 10 நம்பர் தான் உள்ள வருவான் அந்த பிரிண்ட் ஐல யார் இருப்பா 10 நம்பர் இருப்பான் ஐல வந்து 10 நம்பர் இருப்பான் அந்த 10 நம்பரு இந்த மேக்ஸிமம் வேல்யூல இங்க என்ன ஆன்சர் இருக்கு அரே ஆஃப் 0 யார் இருப்பா அவுட்புட் அரே ஆஃப் 0னா யார் இருப்பா அவுட்புட்ல அரே ஆஃப் 0னா என்ன 10 சார் பிரிண்ட்ல அரே ஆஃப் 0 இதுல யார் வருவா 0னா என்னது 10 1னா 5 2னா 20 அப்ப அரே ஆஃப் 0ல இங்க நம்ம டிஃபால்ட்டா யார் இருப்பா 10 இருப்பான் ஓகே அப்ப இங்க ஐல யார் வரும் 10 அந்த 10 இந்த மேக்ஸிமம் வேல்யூவோட பெருசா இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணுவேன் இந்த மேக்ஸிமம்ல யார் இருக்கா 10 இருக்கான் அப்ப 10 ஓட நீ கொடுக்குற இந்த 10 பெருசா கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா டெல் மீ गाइस ட்ரூவா ஃபால்ஸா கண்டிஷன் ஃபால்ஸ் ஏன்னா 10 ஓட 10 பெருசா ஃபால்ஸ் அப்ப ஃபால்ஸ்னா ஓகே அடுத்து இன்னொரு இஃப் போடுவேன் இஃப்ல ஓகே அதே ஐ வந்துட்டு லெஸ் தென் ஓகே லெஸ் தென் மின் வேல்யூ அப்படின்னு போடுவேன் மின் வேல் அப்படின்னு போடுவேன் புரிஞ்சா கைஸ் மின் வேல்னு போட்டு அந்த மின் வேல்ல போயிட்டு ஈக்குவல் டு ஐன்னு கொடுப்பேன் ஓகேவா இதோட கான்செப்ட் என்னன்னு பாருங்களேன் இப்ப புரியும் பாருங்க உங்களுக்கு இப்ப ஓகே நல்லா கவனிச்சுக்கோங்க இதுதான் அந்த யோசிக்க வைக்குது பாருங்க ஃபர்ஸ்ட் 10 நம்பர் உள்ள வரான் ஓகே இதை தூக்கி விட்டுரும் இதை 10 நம்பர் உள்ள வந்துட்டானா 10 நம்பர் இந்த மேக்ஸிமம் வேல்யூ ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவான் மேக்ஸிமம் வேல்யூ அங்க என்ன எவன்டா இருக்கான் அப்படின்னா அங்கேயும் 10 நம்பர் தான் இருக்கான் அரே ஆஃப் 0னா அங்க 10 நம்பர் இருக்கான் அப்ப 10ஓட 10 பெருசா அப்ப கண்டிஷன் ஃபால்ஸ் தானே அப்ப வெளில போயிடுவான் ஓகேவா வெளியில அப்படியே வருவான் ஈவென்ட் செக் பண்ணுவான் அண்ணே அவன் என்ன துரத்திட்டான் நீங்களாவது என்ன செக் பண்ணுங்கண்ணே அப்படின்ட்டு இங்க என்ன போட்டிருக்க லெஸ் தென் போட்டிருக்க 10 நம்பர் ஐல இருக்கான் மின் வேல்யூல என்ன இருக்கு மின் வேல்யூ என்ன வரும் அங்கேயும் 10 தானே வரும் எஸ் ஆர் நோ டெல் மீ गाइस நம்ம கான்செப்ட் படி இங்கேயும் 10 தான் வரும் இங்கேயும் 10 தான் வரும் ஏன்னா அங்கேயும் அரே ஆஃப் 0 தான் போட்டிருக்கேன் அப்ப அண்ணே நான் 10னே நீ யாருனே நீயும் 10 ஐயோ அப்ப 10ஓட 10 சின்ன நம்பரா அங்கேயும் தப்பு அப்ப இந்த நம்பரே வராது ஸ்கிப் பண்ணி விட்டுரும் வெளில போடா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுரும் கிளியர் ஆர் நாட் எவ்ரிவன் டெல் மீ गाइस ஓகே இப்ப அவன் கோச்சுக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான் அவன் போனான் ஏன் கூப்பிடுறான் போயிட்டான் அடுத்து யார் வரா சொல்லுங்க அடுத்து யார் வரான் 10 நம்பர் போயிட்டான்ப்பா கோச்சுக்கிட்டு அடுத்து யார் பாருங்க 5 உள்ள வரான் இப்ப 5 உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த மேக்ஸிமம் வேல்யூல செக் பண்றான் மேக்ஸிமம் யார் இருக்காங்க 10 நம்பர் இருக்கான் 10ஓட 5 சின்ன நம்பரா சாரி பெரிய நம்பரான்னு கேக்குறேன் நானு ரைட்ல இருந்தா பார்க்கணும் 10ஓட 5 நம்பர் பெரிய நம்பரா சொல்லுங்கப்பா நோ கிடையாது அப்ப கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படியே வெளியில வரான் இப்ப இங்க செக் பண்றான் ஐல யார் இருக்கா 5 நம்பர் இருக்கான் மினிமம் வேல்யூ யார் இருக்கா ஆல்ரெடி சாரி இதுல அங்கேயும் அரே ஆஃப் 0ல 10 நம்பர் தான் இருக்கான் அப்ப 10ஓட 5 நம்பர் சின்ன நம்பரா சொல்லுங்க சின்ன நம்பர் தானே ஓகே அப்ப சின்ன நம்பர்னா கண்டிஷன் ட்ரூ ஓகே அப்ப கண்டிஷன் ட்ரூனா என்ன அர்த்தம் டெல் மீ गाइस உள்ள போகும் உள்ள போறப்ப இந்த மின் வேல்யூங்கிறது நீங்க இங்க போட்டிருக்க தெரியுமா இந்த மின் வேல்யூல உன்னோட டேட்டா அங்க போய் உட்காந்துரும் ஸ்டோர் ஆயிரும் புரியுதா गाइस எஸ் ஆர் நோ எவ்ரிவன் ஓகே சோ ஃபார் I இன் அரே அப்ப ஐல வந்துட்டு உன்னோட டேட்டா வருவான் 10 வருவான் இப்போ இங்க யார் போய் உட்காருவா இந்த மின் வேல்யூல 5 நம்பர் இது ட்ரூ அப்ப 5 நம்பர் போய் உட்காந்துருவான் ஓகேவா
Clear guys? Yes or no everyone? Yes, sir. Okay, good. இப்போ நான் 5ஆம் நம்பர் போய் உட்காந்துட்டான். ஓகே, அடுத்து யார் வருவா? 20ஆம் நம்பர் உள்ள வருவான். ஓகேவா? சோ 20ஆம் நம்பர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் இப்ப இங்க செக் பண்ணுவான். ஓகேவா? இங்க மேக்ஸிமம் யார் இருப்பானா? இங்க 0 இருக்கான். 0னா என்னது? 10 தானே? ஆமா, சாரி, இங்க 0 தான் இருக்கும். ஆனா இங்க உட்காந்துருப்பான். ஆக்சுவலா இங்க வந்து உட்காந்துருப்பான். இங்க இப்படி வச்சிருக்க டேட்டா இப்படி இருக்கும். ஆனா கண்ணுக்கு தெரியாது. இந்த வந்து மின் வேல்யூல இப்படி டேட்டா உட்காந்துருக்கும். மின் வேல்யூல உன் டேட்டா இப்படி அப்டேட் ஆயிருக்கும். இப்ப முதல் 5ஆம் நம்பர் போய் உட்காந்துருப்பான். ஓகே, அதே மட்டும் இங்க மேக்ஸ் வேல்யூல இங்க இப்ப ஒவ்வொருத்தனா போய் உட்காருவாங்க. ஓகே, இதனால உன் கண்ணுக்கு தெரியாது. இது நீ தான் மனசுல வச்சுக்கணும். ஓகே, சரி. இப்ப யார் வரா? 20ஆம் நம்பர் உள்ள வரான். இந்த ஐல யார் இருக்கா? 20 இருக்கானா? மேக்ஸிமம் யார் இருக்கா? 10. 10ஓட 20 பெருசா? டெல் மீ கைஸ். Yes, sir. அப்ப பெருசுனா உள்ள போயிடுவான். அப்ப மேக்ஸ் வேல்ல போயிட்டு அந்த நம்பர் போய் உட்காந்துருவான். யாரு? 20 போய் உட்காந்துருவான். ஓகே, குட். அடுத்து வரான். ஓகே, சோ அடுத்து யார் வரா? 8ஆம் நம்பர் வரான். 8ஆம் நம்பர் வந்துட்டு மேக்ஸிமம் விட பெருசா? கிடையாது. சின்ன நம்பரா? ஆமா, 10ஓட 8 சின்ன நம்பர் தானே? எஸ் ஆர் நோ? அப்ப கண்டிஷன் ட்ரூ. அப்ப இங்க 8 போய் உட்காந்துரும், அப்டேட் ஆயிருவான். ஓகே, 5 இருக்கான்ல? 5னா 5 தூக்கிட்டு 8 போய் உட்காந்துருவான். லாஜிக் புரியுதா கைஸ்? 5 தூக்கிட்டு 8 போய் உட்காந்துருவான். அடுத்து யார் வரா? 8ஆம் நம்பர் வரான். 8ஆம் நம்பர் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். ஏன்னா 8 தான் இப்ப நான் சொல்லி கொடுத்தேனா? ஓகே, அடுத்து யார்? 3ஆம் நம்பர் வரான். 10ஓட 3ஆம் நம்பர் பெருசா? கிடையாது. ஓகே, அப்ப அங்கிட்டு வருவான். 10ஓட 3ஆம் நம்பர் சின்ன நம்பரா? ஆமா, அப்ப உள்ள போயிருவான். அப்ப இங்க போயிட்டு 3ஆம் நம்பர் உட்காந்துருவான். அப்ப மேல யார் உட்காந்துருக்கா? கீழே யார் உட்காந்துருக்கா? எங்க சொல்லுங்க பாப்போம். மேல யார் உட்காந்துருக்கா? மேக்ஸிமம் வேல்யூல 20, sir. கீழே யார் உட்காந்துருக்கா? 3. ஓகே, குட். சோ இப்ப நான் வந்துட்டு அவுட்புட்ல நான் போடுறேன். இங்க பாருங்க, பிரிண்ட்ல வெளியில போடணும். ஃபார் லூப்புக்கு வெளியில பிரிண்ட்ல மேக்ஸ் எஃப் ஸ்ட்ரிங் போட்டுக்கோங்க. எஃப் ஸ்ட்ரிங்ல மேக்ஸ் நம்பர் இஸ் அந்த மேக்ஸ் வேல்யூ அதை போட்டுக்கோங்க. அடுத்து பிரிண்ட்ல மின் நம்பர் இஸ் மின் வேல்யூ அதை போட்டுக்கோங்க. ஓகே, இப்ப நீ கொடுத்திருக்கிற டேட்டா இருக்கு பாத்தீங்களா? இதுதான் உன்னோட டேட்டா. இதுல எதிர்பார்த்த அவுட்புட் வந்திருக்கா? ரன் பண்றேன். யார் வந்திருக்கா சொல்லுங்க. டெல் மீ गाइस. 20 and 3. அப்ப நீ எவ்வளவு பெரிய டேட்டா கொடுத்தாலும் அதுல எவன் பெரியவன் எவன் சின்ன நம்பர்னு உன்னால கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? டெல் மீ गाइस. சார் சொல்லுங்கப்பா. சார், இப்போ ஒரு வேளை 3 குடுக்கலன்னா டேட்டால வந்து 8 தானே சார் உட்கார்றது? தப்பு இல்லைங்களா சார்? அடமா, இங்க பாருங்கம்மா. இப்ப இங்க இந்த டேட்டா சொல்லுங்க பாப்போம். இங்க இந்த டேட்டால சொல்லுங்க, யார் எவன் பெரியவன் எவன் சின்னவன் சொல்லுங்க. கண்ணால பார்த்தே சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. 678 பெருசு, 3 சின்னது சார். பெரிய 678ங்கிறது பெரியவன், 3ஆம் நம்பருங்கிறவன் சின்னவன். ஓகேவா? இப்ப நான் ரன் பண்றேன். இந்த கோட் கரெக்டா இருக்குதான்னு பாருங்க. நீங்க எதிர்பார்த்த அவுட்புட் கரெக்டா வருதா? சொல்லுங்க. ஓகே, சொல்லுங்கம்மா. அவுட்புட் போன இதுல வந்து நீங்க மின் வேல்யூல வந்து 8 நீங்க ஸ்டோர் பண்ணீங்களா? இப்போ ஒருவேளை 3 குடுக்கல அப்படின்னா 5 தானே வந்திருக்கணும். ஆமா, நல்லா கவனிங்க. ஓகே, சோ இங்க பாருங்க, நீங்க சொல்றது எனக்கு புரியுது. நீங்க இததான் நீங்க மனசுல சொல்றணுங்கிறேன். அதாவது இப்ப இதுதான் நான் கொடுத்திருந்தேன். ஓகேவா? நல்லா கவனிங்க. முதல்ல யார் உள்ள வந்தா? 10ஆம் நம்பர் வந்தான், கோச்சுக்கிட்டு போயிட்டானா? ஓகே, அடுத்து 5ஆம் நம்பர் வந்தான். 5ஆம் நம்பர் வந்தாலுமே இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிட்டான், இது ட்ரூ ஆயிட்டான். இவன் போய் அங்க உட்காந்துருப்பான். ஓகே, நான் தாண்டா ராஜா, இங்க நான் தாண்டா இங்க ஊர்ல டாப் அப்படின்னு உட்காந்துருப்பான். உட்காந்துருக்கானா? பாருங்க, உட்காந்துருக்கானா? சொல்லுங்க. 5 உட்காந்துருக்கா இல்லையா? லைன் நம்பர் 7ல. சரி, அடுத்து யார் வரா? 20ஆம் நம்பர் உள்ள வரான். 20ஆம் நம்பர் வந்தா இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிடுவான். 20ஆம் நம்பர் போய் மேக்ஸிம்ல போய் உட்காந்துருவான். ஏன்னா இந்த கல்ல நான் மேக்ஸ்ல போய் உட்கார மாட்டேன் தான் சொல்லியிருக்கேன். அவன் தனியா நான் தான் இங்க டாப் உட்காந்துருக்கானா? அவன் என்னை அடிக்க எவனுமே இல்லடா உட்காந்துருக்கானா? சொல்லுங்க. அடுத்து 8ஆம் நம்பர் வரான். 8ஆம் நம்பர் வந்தாட்டுமே இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும், இந்த கண்டிஷன் ட்ரூ ஆயிரும். அப்ப ஆல்ரெடி 5 உட்காந்துருக்கான். 8ஆம் நம்பர் வந்தான், அவன் 5 எதுக்கு உட்காந்துருக்கான்? நான் தாண்டா டாப், எவனுமே என்கிட்ட இல்லடா இதுக்கப்புறம். ஆனா 8ஆம் நம்பர் உள்ள வந்துட்டான். அப்ப 8ஆம் நம்பர் வந்து அவனை தூக்கி விட்டுருவான். 5 ஓடுறான் போது அப்படின்ட்டு இவன் போய் 8 போய் உட்காருவான்.
அடுத்து 3 நம்பர் வரான், இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும், இங்க வரா இது ட்ரூ ஆயிரும். நீ யாரா கோமாளி போடா இல்ல நான் தான்டா இருக்கேன் அப்படின்ட்டு இவன் போய் அந்த 8 தூக்கிட்டு இவன் போய் உட்காருவான். இவனுக்கு அப்புறம் எவனாவது இருக்கானா சொல்லுங்கம்மா? இப்ப புரிஞ்சா எப்படி அவுட்புட் எடுக்குதுன்ட்டு? எஸ்ஆர் நோ? கடைசி அவன் இருக்கான் சொல்லுங்க. மேக்ஸிம்ல 20 இருக்கான், மின்னுல 3 இருக்கான், அப்ப அவுட்புட்ல அதான் வரும். லாஜிக் புரியுதா உங்களுக்கு? Tell me guys. Yes sir. இது எப்படி? அப்ப உன் கம்பெனில 50,000 பேர், நீ கண்ணால நீ 5 டேட்டா வாங்காம நீ ஈஸியா சொல்லிட்ட. ஒரு 50,000 டேட்டா நான் கொடுக்குறேன், எங்க நீ போய் சொல்ல பாப்போம். வீடியோ உட்காந்து எண்ணிக்கிட்டு இருப்பியா? அப்பா இங்க இந்த லாஜிக் போடுற, லாஜிக் போட்டு நான் வேலையை பிரிச்சு எடுக்கிறேன் தனியா. மேக்ஸிமம் தனியா எடுக்கிறேன், இது தனியா எடுக்கிறேன், அவ்வளவுதான். அதுக்கு தான் இதை நீ படிக்கிற. என் கம்பெனில எவ்வளவு பேர் இவ்வளவு சேலரி வாங்கியிருக்கான், எவ்வளவு பேர் இதுல எவ்வளவு பேர் சேலரி வாங்கியிருக்கான்ட்டு. இது புரிஞ்சிச்சா புரியலையா? Tell me guys. இதுதான்ப்பா என்னது அரே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அரேக்குரிய பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த கோடு தான். ஓகே, கிளியர் ஆர் நாட் எவ்ரிஒன்? Tell me guys. Clear sir. டவுட் இருக்கா யாருக்காவது? யாருக்காவது டவுட் இருக்கா? No sir. நோட் பண்ணுங்க. இது நீங்க வீட்ல போயிட்டு உட்காந்து போட்டு பார்த்துட்டு ரன் பண்ணி பாருங்க, ஒவ்வொன்னா உங்களுக்கே புரியும். இத டீபக்கிங்னு ஒன்று இருக்கு கைஸ், அது திரும்ப நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரணும், அப்பனா உங்களுக்கு இந்த டவுட்டே வராது. எவன் உள்ள போறாங்கிறத உங்களுக்கு ஈஸியா கண்டுபிடிக்கலாம் இது மூலியமா. ஓகேவா? சோ அது நான் உங்களுக்கு அந்த டீபக்கிங் வந்துச்சுன்னா சொல்லி கொடுக்கலாம். சரி ஓகே, நான் பாக்குறேன் நெக்ஸ்ட் கிளாக் நான் அதை என்னன்னு. இப்ப பாருங்க உங்களுக்கு அந்த இதுல வரும், இதுல உனக்கு தெரிஞ்சு காட்டி கொடுத்துரும் பாருங்க. பிரிண்ட்ல maximum value of இல்ல அது டிபக் பண்ணாதான் கரெக்டா வரும். தூக்கி விடுங்க. முதல்ல இந்த கோடே ஓகே தான், கமெண்ட் பண்ணி வச்சிருக்கேன்ல, அப்பதான் உங்களுக்கு அது புரியும் எப்படி போய் கோடு உட்காருது அப்படின்ட்டு. நோட் பண்ணிக்கோங்க கைஸ், டவுட் இருந்தா கேளுங்க. அப்ப அரே டாபிக்கும் ஓவர். அரேனா என்ன தெரிஞ்சிருச்சா உங்களுக்கு? Tell me guys. யாருக்காவது டவுட் இருக்கா அரேனா என்னன்னு? Tell me guys. No sir. அப்ப இன்னைக்கு என்னென்ன பார்த்திருக்கோம்? இன்னைக்கு மொத்தம் ஒரு 12-10 இருக்குன்னு நினைக்கிறேன் டாபிக். அதுல ஒரு 3 டாபிக் பார்த்திருக்கோம். ஒன்னு டிஎஸ்சி ஏன்னா பேசிக் தியரி பார்த்தோம். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம், டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன, அல்காரிதம்னா என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். அப்புறம் டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னா என்ன, டைம் காம்ப்ளெக்சிட்டினா என்ன, ஸ்பேஸ்னா என்ன, ஓகே அதுல என்னென்ன கீவேர்ட்ஸ் யூஸ் பண்றோம். அப்புறம் 3வது வந்து அரேஸ் பார்த்துட்டோம். அரேனா என்னன்னு பார்த்துட்டோம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனில எங்க யூஸ் பண்ணுவீங்க, ஒரு ப்ராப்ளம் சால்விங் எப்படி கேட்பான், நீங்க எப்படி யோசிச்சு கோட் எழுதணும், இது லாஜிக்னா என்னங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்ப இத பேஸ் பண்ணி இதை நீங்க எல்லாருமே இதை நீங்க போட்டோ எடுத்தாலும் சரி எடுத்துக்கிட்டீங்களா? அதாவது இதை அப்படியே காப்பி பண்ணி ChatGPT-ல போட்டு எனக்கு ஐ நீட் திஸ் டைப் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் 5 அப்படின்னு கொடுங்க. ஓகே, இங்க கொடுங்க. இப்போ இங்க பாருங்க, நியூ சாட். ஓகே, அந்த கோடை நீ கொடுத்துக்க. ஃபர்ஸ்ட் ஐ நீட் எப்படி கொடுக்கணும், எப்படி அவன்கிட்ட கேட்கணும்னா ஐ நீட் திஸ் டைப் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் 5 அப்படின்னு கொடுத்தேன்னா அவன் உனக்கு இதை பேஸ் பண்ணி ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பான். அதை நீ பாரு ஃபர்ஸ்ட் அவன் எப்படி கொடுக்குறான்ட்டு. ஃபைண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் எலமெண்ட் அப்படின்னு கேட்கறான். ஓகேவா? இப்ப நீ என்ன படிச்ச? நார்மலா ஒரு லார்ஜஸ்ட் எலமெண்ட், அதாவது பெரிய நம்பர் எவன் சேலரி வாங்குறான், எவன் கடைசியா சேலரி வாங்குறான் நீ படிச்ச. ஆனா இவன் கொஸ்டின் எப்படி கேட்கறான் பாருங்க, ஃபைண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் சேலரி எவன் வாங்குறான் கேட்கறானா, கவுண்ட் ஈவன் நம்பர் ஆடு. அடுத்து இது டிஃபரெண்டா இருக்கா? இப்ப இத பார்த்துட்டு நீங்க வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. பண்ணிட்டு எனக்கு அசைன்மெண்ட் அனுப்புங்க. புரிஞ்சா கைஸ்? இப்படி நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் வீட்ல போயிட்டு. எஸ் ஆர் நோ? Tell me guys.
எஸ் சார். அதே கோடு தான்ப்பா, இங்க பாருங்க கோடு அதே லாஜிக் தான், அதே டேட்டா அதே கான்செப்ட் தான். இஃப் அந்த ஐ வந்து வந்த மொத 10 நம்பர் வருவானா, 10 நம்பரோட இந்த மேக்ஸிமம் வேல்யூலயும் 10 தான் இருப்பான், அவனோட 10 நம்பர் பெருசான்னு பார்க்கும். பெருசு இல்லைன்னா கண்டிஷன் வெளில வரும். இங்க வந்து செக் பண்ணும் எலீஃப்ல வந்துட்டு இந்த செகண்ட் மேக்ஸ்னா என்னது, அந்த அரே அதுவும் அங்கேயும் 10 தான் இருப்பான், 10ஓட இவன் பெருசான்னு பார்க்கும். இல்ல அண்டு நாட் ஈக்குவல் டு அவன் வந்து பெரிய நம்பரா இருக்கக்கூடாது, இங்க இருக்கிற இந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது, மேக்ஸிமம் வேல்யூவா இருக்கக்கூடாதுன்னு சொல்லும். இது என்னன்னு புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். இந்த கோடு எப்படி பண்ணுது என்ன பண்ணுது இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். புரியுதா கைஸ்? இந்த மாட்டம் பண்ணாதான் உங்க மைண்ட் செட் ஆகும், கோடிங்க்கு அடாப்ட் ஆகும். நீங்க இன்னமும் வந்துட்டு பேசிக்கா கோடிங் எடுத்துட்டு இருந்தீங்கன்னா வேலையாகாது. இப்ப இது இப்படி பண்ணாதான் யோசிக்க வைக்கும் உங்களைய. புரிஞ்சா? தயவு செஞ்சு இந்த மாட்டம் நீங்க எடுத்து பிராக்டிஸ் பண்ணுங்க. எனக்கு ஒரு 5 ப்ராப்ளம் பண்ணி எனக்கு அசைன்மெண்ட் சென்ட் பண்ணுங்க அரேல. புரியுதா கைஸ்? இங்க பாருங்க, ஃபைண்ட் டூப்ளிகேட் எலமெண்ட், இதெல்லாம் கண்டிப்பா இன்டர்வியூல கேட்பான். டூப்ளிகேட்னா என்ன, இது எப்படி டூப்ளிகேட் நீ கண்டுபிடிப்ப? ஓகே, அவன் கேட்பான். ஓகே, நான் ஒரு 10 டேட்டா இங்க பாருங்க, இதுதான் டூப்ளிகேட் கண்ணில் பார்த்தாலே தெரியுது. நீ 5 டேட்டானாலும் சொல்லிட்ட, ஒரு 1000 டேட்டா நான் கொடுத்துட்டு இதுல டூப்ளிகேட் கண்டுபிடிப்பேன், எப்படி கண்டுபிடிப்ப? அதுக்கு தான் இந்த லாஜிக். இந்த லாஜிக் எதுக்கு போட்டிருக்கான்னு கண்டுபிடி. புரியுதா கைஸ்? 5 டூப்ளிகேட் அழகா கண்டுபிடிச்சிருச்சா? அப்ப இது ஏன் இங்க என்ன பண்ணுது? ஓகே, சோ அவ ஏன் இங்க போட்டிருக்கான், இது நீ பார்த்தாலே உனக்கு தெரிஞ்சிடும் கோடிங். புரியுதா கைஸ்? சோ அதனால தயவு செஞ்சு இந்த மாட்டம் நெட்ல எடுத்து படிங்க. இதுதான் ப்ராப்ளம் சால்விங்ஸ். ஓகே, புரியலன்னா அவங்கிட்டே கேளுங்க, எனக்கு இது புரியல அப்படின்னா எக்ஸ்பிளைன் திஸ் கோட் அப்படின்னு கேளுங்க அவங்கிட்டே. எக்ஸ்பிளைன் திஸ் கோட். ஓகே, புரிஞ்சா கைஸ்? அதுவே உனக்கு சொல்லி கொடுக்கும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணுங்க அடுத்து. புரியுதா? கிளியர் ஆர் நாட் எவ்ரிஒன்? டெல் மீ கைஸ். டெல் மீ கைஸ். எஸ் சார். எங்க போனாலும் நீ இன்டர்வியூல கிளியர் ஆயிரோப்பா, 100% நான் கேரண்டி. இதை மட்டும் நீ இந்த வழியில நீ ஃபாலோ பண்ணனா, நீ எந்த கம்பெனில போயிட்டு பைத்தான் ரிலேட்டடா நீ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணனா 100% உன்னால இன்டர்வியூ கிளியர் பண்ண முடியும். ஓகே, தட்ஸ் ஆல் கைஸ். வேற எதுவும் டவுட் இருக்கா? வேற எதுவும் டவுட் இருக்கா? இதை பண்ணிட்டு வாங்க, நாளைக்கு நம்ம மற்ற கான்செப்டை பார்ப்போம் அடுத்தடுத்து. ஓகே, அடுத்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் கான்செப்ட் அடுத்து போவோம். ஓகே, தட்ஸ் ஆல் கைஸ், தட்ஸ் ஆல் அபௌட் டுடே. வேற எதுவும் கேட்கணுமா என்கிட்ட? வேற எதுவும் கேட்கணுமா? No, sir. Okay guys, good. So thank you guys, thank you, love you. Thank you guys. தேங்க்யூ சார். Yeah, thank you guys. Thank you.